सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते महालक्ष्मी च विद्महे विष्णुमद्रि च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम नमः शिवाय மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் 25/8/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆலய வழிபாடுகள் செய்வது, இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வது, குலதெய்வங்களை வழிபாடு செய்வது, பாரம்பரிய தெய்வங்களை வழிபாடு செய்வது, இவையெல்லாம் இந்த சரிவர நாம் செய்து வருகின்ற பொழுது வீட்டிலே சந்தோஷம் ஏற்படுமாம். நாம் நம்முடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். இப்போ முன்னைய காலத்திலே எல்லாம் காலையிலே இந்த பிள்ளைகளெல்லாம் அதிகாலையில் எழுந்து ஸ்நானனுஷ்டானங்கள் செய்து சுவாமி அறையிலே பூஜை செய்து பிரார்த்தனை செய்து கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு தேவாரம் படித்து விபூதி நிறைய விபூதிகளெல்லாம் பூசிய வண்ணம் பாடசாலைக்கு செல்லுகின்ற ஒரு காலம் இருந்தது. இப்போ சற்று நாகரிகம் மாற 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 இந்த நாகரிகத்தினாலே இப்பொழுது விபூதி வைத்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பல இடங்களிலே பிள்ளைகளும் அதனை விரும்புவதல்ல. அங்கே அந்த பாடசாலையினுடைய அதிகாரிகளும் ஒரு சிலர் இவ்வாறான ஒரு அதுக்கு தடைகள் என்பதும் வருகின்ற பொழுது நம்முடைய சமயத்தை நாம் தான் ஏனையவர்களுக்கும் அதை புரிந்து கொள்ளுகின்ற அளவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய சமய விழுமியங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு இவ்வாறு நாம் நல்லவற்றை எடுத்து கூற வேண்டும். விபூதி என்பது அது யாரெல்லாம் அந்த விபூதியை அணிந்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியது, நல்ல அறிவை தரக்கூடியது, நல்ல ஞானத்தை தரக்கூடியது, செல்வத்தை தரக்கூடியது. இதனாலே தான் ஞானசம்பந்த பெருமான் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. மந்திரமாவது நீரு. இந்த மந்திரம் நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிடந்த மறைமொழிதானே மந்திரமன். இந்த மந்திரம் போன்றது அவ்வளவு புனிதமானது இந்த விபூதி. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. தேவர்களை விடவும் சிறப்பானதாம் வானவர் மேலது. தேவர்களுடைய உடம்பு பூராகவும் திருநீற்றோடு கூடியதாகவும் அதை விட உயர்வானதாகவும் சிவனுடைய உடம்பிலே பூசப்பட்ட திருநீறு. சுந்தரமாவது நீரு. சுந்தரம் என்றால் அழகு, அழகை தருவது நீரு. துதிக்கப்படுவதும் நீரு, எல்லோராலும் போற்ற வேண்டியது. இவ்வாறு சிறப்போடு கூடியது. நாம் இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகின்ற வகையிலே காலையிலே பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்பா அம்மா கவனிக்க வேணும். அப்பா ஒரு பக்கம் கையறுக்க தொலைபேசியை நோண்டிக் கொண்டிருப்பார், அம்மா ஒரு பக்கம்
கையிறக்க தொலைபேசி, பிள்ளைகள் அவரவர் பாடு என்ன செய்கிறார்கள் என்று இப்போ பல இடங்களிலே தனித்தனி ரூமுகளிலே அவர்களை அடைத்து விடுவது, என்ன செய்கிறார்கள்னே தெரியாமல் சில பிள்ளைகள் இதனாலே சீர்கட்டு செல்லுகின்றார்கள் என்ற உண்மையை யாரும் மறுக்க முடியாது. அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். வளரும் காலத்திலேயே பெற்றோடு இருக்கிற காலத்தில் இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகின்ற பொழுது, ஓ இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் நமது சமயம், இதுதான் நமது கலாச்சாரம் என்பதையெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இந்த நாகரீக உடைகள் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். முதலில் பெரியவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்பா லாங்ஸ் போட்டு ஷர்ட் போட்டு கோயிலுக்கு போனால் பிள்ளையும் அதைத்தான் செய்வான். அம்மா சுடிதாரோட கோயிலுக்கு போனால் பிள்ளையும் அதை விட இன்னும் கொஞ்சம் குறைவாக பிள்ளை போகுது. நாகரீக உடைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். நமது வழிபாட்டிலாவது நமது கலாச்சார உடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆலய வழிபாட்டிலே எந்த காரணம் கொண்டும் எந்த சாட்டு சொல்லியும் எவரும் நாகரீக உடைகளில் ஆலயத்துக்கு செல்லக்கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும், ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பெற வேண்டும். பிள்ளைகளை நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். முதலில் நாம் திருந்தி கொள்ள வேண்டும். அப்பா அம்மா கலாச்சார உடைகளோடு ஆலயத்துக்கு போகின்ற பொழுதுதான் பிள்ளை போகும். இது அப்பா அம்மாவே ஷர்ட் போட்டு ட்ரௌசர் போட்டு தான் அப்பா கோயிலுக்கு போகிறாருன்னா பிள்ளையும் அதைத்தான் பின்தொடர்கிறது. இந்த நல்ல எண்ணங்களோடு நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். எதிர்வரும் புதன்கிழமை ஆவணி சதுர்த்தி என்கின்ற விநாயக சதுர்த்தி, விநாயக பெருமானுடைய ஆலயங்களிலே பல்வேறு சிறப்புகளோடு கூடியதாக பூஜை வழிபாடுகள் சங்காபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அந்த வகையிலே செங்கலடி ரமேஸ்புரம் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய இந்த மகா கும்பாபிஷேக தினத்தினுடைய மணவாளக்கோல மகா சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதேபோல் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை ஸ்ரீ விக்ன விநாயகர் என்கின்ற ஆனைக்கோட்டை சம்பந்த பிள்ளையார் ஆலயத்தினுடைய துவஜாரோகணம் என்கின்ற மகோத்சவம் வியாழக்கிழமை சாந்தி பூஜைகள் நடைபெற்று 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையிலே இந்த துவஜாரோகண மகோத்சவம் நடைபெற இருக்கின்றது. நிகழ்வுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இறைவன் நல்லவர். இறைவனுடைய நன்மைத்தனத்தினுடைய சில இயல்புகளை இயேசு உவமைகள் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். ஒருமுறை இயேசு கூறுகின்ற உவமை, திராட்சை தோட்டத்திலே வேலைக்கு அமர்த்துவதற்காக திராட்சை தோட்டத்து முதலாளி அதிகாலையிலே இருந்து ஏறக்குறைய 5 மணி வரை பல நேரங்களிலே வேலை தேடுகின்றவர்களை அழைத்து தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்வதற்காக அமர்த்துகின்றார். மாலையிலே அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கின்ற பொழுது கடைசியில் வந்த 1 மணித்தியாலம் வேலை செய்தவர்களுக்கும் அதிகாலையிலே வந்தவர்களுக்கும் ஒரே விதமாக அவர் அந்த ஊதியத்தை கொடுக்கின்றார். அப்பொழுது மனித நீதியின்படி அதிகாலையிலே வந்து வெயிலிலே இருந்து வேலை செய்தவர்களையும் மாலையிலே வந்து 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்தவர்களையும் எப்படி சமமாக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை அதிகாலையிலே வந்தவர்கள் எழுப்பிய பொழுது அந்த தோட்டத்து தலைவன் சொல்லுகின்றான், உனக்கு இவ்வளவு காசு என்றுதான் நான் கூறினேன், அதை நான் உனக்கு தந்தேன், நியாயமான ஊதியத்தை உனக்கு தந்திருக்கின்றேன். ஆனால் இன்னும் ஒருவருக்கு நான் அதே ஊதியத்தை கொடுத்தது அது என்னுடைய தாராள சிந்தை. நான் நல்லவனாக இருப்பது
உனக்கு இஷ்டம் இல்லையா? ஏன் நீ முணுமுணுக்கின்றாய் என்று கேட்கின்றார். ஆம் அன்பு நெஞ்சங்களே, இறைவனுடைய நன்மைத்தனம் என்பது மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அநீதியாக தென்படலாம், நியாயமற்றதாக தென்படலாம், மனித வரையறைகளுக்கு அப்பாற்பட்டதாகத்தான் இறைவனுடைய நன்மைத்தனம். இறைவன் யாருக்கும் தீமை செய்வதில்லை, இறைவன் யாருக்கும் அநீதம் செய்வதில்லை. ஆனால் இறைவனுடைய நன்மைத்தனம் தாராள சிந்தை கொண்டதாக இருக்கின்றது. இன்னும் அதிகமாக அன்பு செய்ய விரும்புகின்றாரே ஒழிய யாரையும் அன்பு செய்ய அவர் மறுப்பதில்லை. நானும் நீங்களும் இந்த இறைவனுடைய நன்மைத்தனத்தை கண்டு பாவிக்க முடியுமா? இறைவனுடைய நன்மைத்தனம் என்பது வெறுமனே ஒரு நீதி நியாயத்துக்கு உட்படுத்தப்பட்ட, ஒரு வரையறைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நன்மைத்தனம் அல்ல. மாறாக அதையெல்லாம் கடந்து தாராள சிந்தை கொண்டதாக அமைகின்றது. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எதையோ நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரையறைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக மட்டும் நாங்கள் இருக்கக்கூடாது. இன்னும் அந்த வரையறைகளை கடந்து நன்மை செய்ய வேண்டும், இன்னும் நன்மை செய்ய வேண்டும், இன்னும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும், இன்னும் நாங்கள் ஏராளமான தாராள சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற பொழுதுதான் இந்த இறைவனுடைய நன்மைத்தனத்தை நானும் நீங்களும் கண்டு பாவிக்கலாம். அப்பொழுதுதான் இறைவன் தருகின்ற மகிழ்ச்சியும் எங்களுடைய உள்ளங்களிலே நிறைவாக குடிக்கொள்ளுமாகும். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நேரான வழியிலே வளர்த்தெடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது வாலிபர்களாகினாலோ அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக, நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மாலா தஃபாலூன். மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளை இடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக, புகைப்பிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகைப்பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே
மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள்? நீங்கள் எதை கூடாதென்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டுவிடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் மது பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும். அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும். அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம், தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர்வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர்வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை, அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.